நபியே, உமக்கு முன்னரும் பல சமூகத்தாரிடம் நாம் தூதர்களை அனுப்பியிருந்தோம். மேலும் அச்சமூகத்தார் நமக்கு பணிந்திட வேண்டும் என்பதற்காக அவர்களை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கினோம். ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மக்கி சூறாவில் ரிசாலத்தை பற்றி. அதாவது 3 விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று அல்லாஹ்வுடைய தௌஹீது, 2வது ரிசாலத்து, 3வது கியாமத்து. இந்த 3 சப்ஜெக்டுகள் ஹுஜ்ஜத்து நிறுவப்படும் அப்படின்ட்டு. அப்போ இதில் இந்த சூறாவில் பார்த்தீங்கன்னா ரிசாலத்து பற்றி அல்லாஹ் ஹுஜ்ஜத்தை நிறுவுறான். இது பற்றி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்கள்லேயே நம்ம ஆல்ரெடி அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொரு விஷயத்த சொல்கிறான். இதற்கு முன்னாடியும் நாம் பல உம்மத்துகளிடம் ரசூல்களை அனுப்பியிருந்தோம். மேலும் அச்சமூகத்தார் நமக்கு பணிந்திட வேண்டும் என்பதற்காக. எந்த கூட்டத்திடம் ரசூல் அனுப்பப்பட்டாரோ அந்த கூட்டத்தார் என்ன ஆயிரணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களாக ஆயிரணும். சரி, எப்படி ஆவாங்க? அதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவர்களை துன்பங்களும் துயரங்களுக்கும் ஆளாக்கினோம். அவர்களுக்கு என்ன பண்ணுறான் அல்லாஹ்? அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை அல்லாஹ் டிஸ்டர்ப் பண்ணுறான். ரசூல்கள் அனுப்பப்படும் போது கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா, பஞ்சங்கள் வரும், கூத்தடிப்பது தடுக்கப்படும். அவங்களுடைய அந்த நார்மல் லைஃப் இருக்குல்ல, அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மக்காவிலையும் கடுமையான பஞ்சங்கள்லாம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பஞ்சங்கள் பயங்கரமான பஞ்சங்கள்லாம் வந்தது. பிறகு அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அச்சமூகத்தார் பணிந்து விட வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை அல்லாஹ் அனுப்புகிறான். இப்போ இது ஏன் அனுப்புகிறான் அல்லாஹ்? ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு ரசூல்களை அனுப்பி எதுக்காக அந்த பஞ்சத்தை கொடுக்குறான் அப்படின்னா, மனுஷன் சொகுசாக இருக்கும்போது அவனுடைய அவனுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். டெய்லி அவனுடைய ப்ரோக்ராம் என்ன இருக்கும்? இன்னைக்கு இங்கே போய் ஜாலியாக இருக்கலாம், அங்கே போய் இதுவாக இருக்கலாம், இங்கே போய் இதுவாக இருக்கலான்ட்டு வரும். திடீர்னு அவனுடைய ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்பட்டுருச்சு. உதாரணத்துக்கு ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சு. அப்போ அந்த ஒரு வெள்ளம் வந்துருச்சு. சென்னையில் வெள்ளம் அடிக்கடி வருது. இப்போ அந்த காலத்துலேயும் எடுத்துக்கோ. உதாரணத்துக்கு இதை குரான் பேசக்கூடியதுனால சொன்னல, ஒரு ஆயத்துக்கு தாவீலே ஹாஸுன்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த ஆயத்தை அல்லாஹ் ஏன் இறக்குனான் அப்படிங்கிறது. இன்னொன்று தாவீலே ஆமு. அப்போ தாவீலே காசு இதில் என்ன அப்படின்னா, மக்காவில் ஒரு பஞ்சம் ஏற்படுது. அப்போ பஞ்சம் ஏற்படும் போது அவங்க அவங்களுடைய அந்த சிலைகள்கிட்ட எல்லாம் போய் அவங்க பிரார்த்தனை எல்லாம் செய்கிறாங்க. பஞ்சம் போகலை. இதே தான் ஃபிரௌன் காலத்திலையும் நடந்தது. அது அடுத்த அத்தியாயத்தில் அது தெளிவாக அது வரும். அது விரிவாக அடுத்தது 7வது அத்தியாயத்தில் மூசா நபியுடைய அந்த பிரச்சாரம் முழுசாக வரும். அதில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதை இங்கே பேச வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு மழை வரல, என்னென்னவோ பண்ணி பார்க்குற, மழை வரல. இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ இந்த இடத்துல உன்னுடைய அந்த திமிரு, நான் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் உடையதா இல்லையா? என்னடா பண்ணுறது? தண்ணி இல்லை. அப்போ அதே தண்ணி ஓவராக வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே குழந்தைங்க தத்தளிக்கிறாங்க. வெளியே நீ ரோட்டில் இறங்க முடியாது. நீ பெரிய பணக்காரன் தான், அப்பா டக்கர் தான். வெளியே ஒரு 40-50 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுன்னா பெரிய உணவு கிடங்குகள் இருக்கு. ஆனால் வரணும்ல உனக்கு, நீ போய் வெளியே போய் சாப்பிடணும்ல. அப்போ உன்னுடைய அந்த திமிரு உடையதா இல்லையா? நான் யார் தெரியுமா? நான் நினச்சா எதை வேணாலும் வாங்குவேன். போய் கிளி என்ன வாங்குவேன்? ஒன்றும் வாங்குவேன். ஒரு பிஸ்கட் பாக்கெட் தூக்கி அவன் நார்மலில் போகும்போது ஒரு பணக்காரன் ஆடி காரில் போகிறான், அவன்கிட்ட நிறுத்தி, என்னங்க நாங்கள் இங்கே போகிறவங்க எல்லாருக்கும் பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா வாங்கி நம்ம மூஞ்சில் எரிஞ்சிப்போம். ஆனால் அங்கே கொடுத்தீங்கன்னா, தம்பி வீட்டில் இன்னும் 2 பேர் இருக்காங்க, குழந்தைங்க 3 இருக்குது, இன்னொரு 3 பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. ஒரு பால் பாக்கெட்டோடைய மதிப்பு அன்றைக்கி தெரியும். ஒரு கேஸ் சிலிண்டருடைய மதிப்பு அன்றைக்கி தெரியும். ஒரு பவர் பேங்கோடைய மதிப்பு அன்றைக்கி தெரியும். சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா தெரியும் அன்றைக்கி. அப்போது இது மாதிரி அல்லாஹ் ஒரு ரசூல் வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில், அப்போ ஒரு ரசூல் வரும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவங்களுடைய அந்த ரொட்டீன் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவோம். இங்கேயும் அதே தான் சுச்சுவேஷன். எங்கே மக்காலையும் அதான் நடந்தது, மதீனாலையும் அதே தான்.
மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறதுக்கு முன்னாடி கடுமையான ஒரு போர் அங்கே ஏற்பட்டு மிகப்பெரிய சேதாரம் வந்து மதீனாவில் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு அமைதி தேவையானதாக இருந்தது. அப்போ அந்த அமைதியை வந்து சொல்யூஷன் வந்து யார் கொண்டு போனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இது வந்து ரசூல்கள் விஷயத்தில் நம்முடைய சுன்னத்து அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே, இது அந்த காலத்துடைய கதை. சரியா? அந்த காலத்தில் இப்படி நடந்துச்சு.